வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஆ சமீபத்தில பேசின அந்த டிகிரி அமைப்புகள பத்தி பேசணும்னு நெனைக்கிறேன். அதுல வந்து ஒரு விளக்கம் போட்டிருக்கீங்க. ஓகே. இதுல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எங்க கேள்வி? பை த வே பிரதர், திஸ் இந்த மாதிரி ஓகே. இந்த மாதிரி பார்வையில் 15 டிகிரி லெஃப்ட், ரைட் இருக்கும். வில் இட் ஃபால் இன் நெக்ஸ்ட் ஸ்தானம் இஃப் இட் சென்டர் பார்வை இன் த எண்ட் ஆஃப் த ஸ்தானம்? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேட்குறீங்கன்னா, 15 டிகிரியில் இருக்கக்கூடிய ஒரு குருவின் எடுத்துக்கும். குருவின் பார்வை ஒரு ராசியை முழுக்க எதிர்த்தன்மையில் இருக்கக்கூடிய ராசியை முழுக்க 30 டிகிரி சுபத்தன்மை ஆக்கிரும்னு சொல்றீங்க. ஒருவேளை மத்தி புள்ளி எண்டுலயே விழுது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா, சிம்மத்துல 30 டிகிரியில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை எதிரில ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா குருவின் 5ஆம் பார்வை மகரத்திலையும் சிம்மத்திலையும் எப்படி விழுவோம்? ஓகே. சாரி, மகரத்திலையும் தனுசுலையும் எப்படி விழுவோம்னு கேக்குறீங்க. சிம்மத்துல 30 டிகிரி இருக்கக்கூடிய குருவின் பார்வை தனுசுவில் 15 டிகிரியில இருந்து மகரத்துல 15 டிகிரி வரைக்கும் வருங்க. இதுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிளுக்கு தனுசுல செவ்வாய் வந்து ஒரு 25 டிகிரி, தனுசுல 25 டிகிரி இருக்காரு. சனி வந்து மகரத்துல 1 டிகிரி இருக்காரு. புதனும் சுக்கிரனும் 3 டிகிரியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த தனுசுல இருக்கக்கூடிய என்ன நம்பர் சொன்ன மறந்துட்டேன். பட் தனுசுல இருக்கக்கூடிய செவ்வாயையும், சனியையும், சுக்கிரனையும், புதனையும் குரு தொடர்பு கொள்வாரு, சுபத்துவப்படுத்துவார். இப்படி சொல்லும்போது அதிக சுபத்துவமான பிளானட் எந்த பிளானட்னு தேடும்போது ஒரே நேரத்துல குரு சுக்கிர தொடர்புகள்ல வரக்கூடிய பிளானட் தானே. அப்போ இந்த அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா சனி தான் குருவின் தொடர்புகள்லையும் குருவின் வீட்டுகள்லையும் அருகாமையில சுக்கிரனையும் வச்சிட்டு இருக்காருல்ல, இந்த அமைப்புகள்ல வரும். அப்போ அந்த டிகிரி பார்வை அமைப்பு, கிரகத்தின் பார்வை அமைப்பு 30 டிகிரிங்க. 30 டிகிரி அவரோட பார்வை. அந்த 30 டிகிரியில முதல் 10 டிகிரி வந்து பவர்ஃபுல்லான பார்வையா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு 10 டிகிரி வந்து ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாவும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மாதிரி சுமாராவும் இருக்கும். லாஸ்ட் எண்ட்ல இருக்கக்கூடிய அந்த அந்த ஓகே. லாஸ்டா ஒரு 5 டிகிரி நீங்க வந்து 10 டிகிரி, 10க்கு பக்கத்துல 5 டிகிரி, அதுக்கு பக்கத்துல 5 டிகிரி. இது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. அந்த மாதிரி எடுத்துங்க. நடு மத்தியில இருக்கக்கூடிய குரு 30 டிகிரியில இருக்காருன்னா 25 டிகிரியில இருந்து தனுசுவின் 25 டிகிரியில இருந்து மகரத்துல 5 டிகிரி வரைக்கும் தான் அவருடைய ஒளி உச்ச பார்வை இருக்கும். தனுசுவின் 20 டிகிரியில இருந்து 25 வரைக்கும், மகரத்துல 10 டிகிரியில 5 டிகிரியில இருந்து 10 வரைக்கும் அவருடைய அந்த பவர்ஃபுல்லான ஒளி இருக்காது. அந்த பவருக்கும் ரொம்ப லோவான ஒரு எனர்ஜிக்கும் நடுவுல ஒரு மத்திம ஒளி இருக்கும்ல, அந்த ஒளி இருக்குங்க. அதுக்கப்புறம் தனுசுல 15 டு 20 டிகிரியும், மகரத்துல 15 டு 20 டிகிரியும் வந்து அந்த ஒளி சிதறல்களின் அடிப்படையில் அங்கேயும் அது சுபத்தன்மைன்னு இருக்கும். குருவின் பார்வை அந்த அளவுக்கு பலமானது. அதே குரு கடகத்துல இருந்தாருன்னா 45 டிகிரின்னு வரும். அது வந்து பௌர்ணமி சந்திரனுக்கு நிகரான அமைப்பு அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதுதான் அந்த ஸ்தான பலம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒருவேளை 30 டிகிரியில அந்த குரு இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய பார்வை அந்த மத்திம புள்ளியில இருந்து தான் வரும். ஒருவேளை குரு இங்க இருக்கிறாரு, மகரத்துல மட்டும் ஒரு ஒரு வால், பெரிய வால் வச்சுட்டு இப்படி மறைச்சு அந்த ஒளி போகாம இருக்கும். இல்ல, எந்த இடத்துல ஒரு சிம்மத்துல குரு 10 டிகிரியில இருக்காருன்னா அவர் தனுசுவை 10 டிகிரி பார்ப்பாரு, கும்பத்தை 10 டிகிரி பார்ப்பாரு, மேஷத்தை 10 டிகிரி பார்ப்பாரு. அந்த அமைப்புகள்ல எந்தெந்த இடத்துல இருக்க சுபத்தன்மையா இருக்கக்கூடிய பிளானட் ஒரு 10-15 டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய பிளானட் நிச்சயமாக குருவின் அமைப்புகள்ல சுபத்தன்மையாகும். இதுல அதிக சுபத்தன்மை குருவின் வீட்டுல, குருவின் பார்வையில, குருவின் வீட்டுல சுக்கிரனோட தொடர்புல, சுக்கிரனின் வீட்டுல குருவின் தொடர்புல அப்படின்ற மாதிரி அமைப்புகள்ல வந்துடும். இந்த மாதிரியான அந்த பாவக பார்வை அமைப்புகள்ல வரீங்க பாத்தீங்களா, ஏதோ ஒன்ன பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இதை இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா போனீங்கன்னா அந்த வீடு சர வீடு, அந்த வீடு நில வீடு, அந்த வீடு காற்று வீடு, அந்த வீடு ஆண் வீடு அப்படின்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் துல்லியமா பாக்குறப்போ உங்களுக்கு அப்படியே கடவுள் உங்ககிட்ட பேசுற சில விஷயத்த உணர்வீங்க. இது ஒரு மாதிரி இருக்கும் சொல்லும் போது, என்னடா அப்படி சொல்றாங்கன்னு. ஏன்னா சில தொழில் அடிப்படைகளை எடுக்கும் பொழுது அவர் மண் வீட்டுல இருக்காரா. போன லைவ்ல கூட விவசாயம்னு ஒருத்தர் கேட்டப்ப சனி மண் வீட்டுல இருந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லைவ் பண்ணிருப்போம் பாருங்க. சொல்லிட்டு போடும்போது சனி வந்து இதுல இருந்திருப்பாரு, என்னது கன்னியில இருந்திருப்பாரு. இந்த அமைப்புகள்ல நீங்க விவசாயம் பண்ணணும்னா விவசாயத்துக்கான கிரகம், அந்த கிரகம் எதனை அடிப்படையில இருக்கணும், அந்த கிரகம் ஆண் வீடா அந்த கிரகம் இருக்கக்கூடிய வீடு ஆண் வீடா பெண் வீடா, அது நீர் வீடா சர வீடா சிற வீடா உபய வீடா, இந்த மாதிரியான அமைப்புகள்ல நீங்க இப்படி போய் பார்த்துக்கிட்டு, நேத்து கூட ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த கடவுள், அந்த நட்சத்திரத்துக்கு எந்த கடவுள். உலகத்துல 27 நட்சத்திரத்துலயும் எல்லாரும் பிறக்கிறோங்க. 27 நட்சத்திரத்துக்கும் கடவுள் இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அப்ப ஏன் அந்த 27 நட்சத்திரக்காரங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க? பிறந்த ஜாதகத்தின் அடிப்படைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில உங்களுக்கு இதுதான் கிடைக்கணும்னா இதுதான் கிடைக்கும்.
இது கிடைக்காது அப்படின்னா அது கிடைக்காது. நீங்க எந்த விதமான நட்சத்திர கடவுளை வழங்கினாலும் சரி, விதவிதமா பரிகாரங்கள் பண்ணாலும் சரி, இந்த நாள்ல இந்த சாமிக்கு இந்த கலர் பூ போட்டாலும் சரி, அந்த நாள்ல அந்த கலர்ல அந்த சாமிக்கு ஒரு பூ போட்டாலும் சரி, எந்த சாமியும் விதியை மீறி நம்மளோட விதியை மீறிக்கிட்டு அப்படி படத்துல வரமெல்லாம் அப்படி குதிச்சு வந்தெல்லாம் காப்பாத்துற மாதிரி இருப்பாங்க இல்ல. அந்த மாதிரி காப்பாத்துற மாதிரியான தகுதியும் நமக்கு இல்லை. சரிங்களா? அந்த அமைப்பெல்லாம் இல்லவே இல்லை. அந்த மாதிரியான சரி அது விடுங்க. இந்த மாதிரியான தன்மையில வந்துடும். அதனால இதை கொஞ்சம் டீப்பா ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயிலான விஷயம் கிடைக்கும். நீங்க கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்டா வந்து ஷைன் பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு இதனோட அடிப்படையில இருக்கும். எல்லாரும் ஓடுறாங்கன்னு தயவு செய்து அதே பாதையில ஓடாதீங்க. உங்களுக்குன்னு வேற ஏதாவது பாதையை கண்டுபிடிங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.